வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ஏ.ஆர். அக்லா ஃபாத்திமா, கே.எம். பரத் நிவாஸ், ஜி. திவ்யதர்ஷினி, ஆர். வசுந்தரா, கே. ஷாமத் மிகா, டி.பி. மலர். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கட்டுமானத்துறை அமைப்புகள், கப்பல் போக்குவரத்து துறை பற்றிய விவரங்கள், இந்தியாவின் பருப்பு வகைகள் உற்பத்தி மற்றும் இறக்குமதி பற்றிய விவரங்கள், மத்திய அரசின் இளைஞர் விருதுகள், இன்னும் பல மத்திய அரசு திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகள். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்று 3 அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அணிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி. வணக்கம், என் பேர் பரத் நிவாஸ். நான் குருநானக் கல்லூரியில் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படிக்கிறேன். நீங்கள்? வணக்கம், என் பேர் அஹ்லா ஃபாத்திமா. நான் பிரசிடென்சி காலேஜில் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். என்ன உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்னென்ன? எனக்கு கிரிக்கெட் பார்ப்பது, அப்புறம் விளையாடுவது. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நேராக போய் பார்ப்பீங்களா? நேராக போய் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பி அணி. என் பேர் வசுந்தரா. நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் திவ்யதர்ஷினி. அகில இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் சி அணியினர். வணக்கம், என் பேர் மலர். நான் எத்திராஜ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் ஷமாத் மிகா. நான் எத்திராஜ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க எத்திராஜ் காலேஜில்? பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். வெரி குட். நீங்கள்? நானும் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ரொம்ப ஃபைனான்ஸ். சந்தோஷம். இப்போ நம்ம நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு வருகின்றது. இந்த சுற்று ஒரு விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். FIDF இதனுடைய விரிவு என்ன? FIDF இதன் விரிவு. ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். மிகச் சரியான விடை. ஏ அணியினர் நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியே மிகச் சரியாக சொல்லி 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார். உங்களுடைய கரவொலியை அவருக்கு பரிசாக தாருங்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு போலாமா? NIUA இதனுடைய விரிவாக்கம் என்ன? ரொம்ப முக்கியமானது இது. NIUA நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ். மிகச் சரியான விடை. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் மிகச் சரியான விடை. பி அணியினரும் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்பொழுது சி அணியினருக்கு CITIIS சிட்டி CITIIS இதனுடைய விரிவு என்ன? நீங்க சி அணியினர். சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு இன்னோவேட், இன்டகிரேட் அண்ட் சஸ்டெயின். சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்றுக்கு போலாம். ஏ அணிக்கு முதல் கேள்வி. டீ போர்ட் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய தேயிலை வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் டீ போர்ட் ஆஃப் இந்தியா. வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா. கொல்கத்தா தான் மிகச் சரியான விடை. கொல்கத்தா இஸ் த ரைட் ஆன்சர். பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா நகரில் டீ போர்ட் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய தேயிலை வாரியத்தின் தலைமையகம் உள்ளது. டீ போர்ட் ஆஃப் இந்தியா 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி செயல்பட தொடங்கியது. அது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் என்கின்ற அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. இந்திய தேயிலை வாரியத்தின் கீழ் 2 மண்டல அலுவலகங்கள் உள்ளன, ஜோனல் ஆபீஸ். அவற்றில் ஒன்று அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்ஹாட் என்னும் இடத்தில் உள்ளது. மற்றொன்று எங்கு உள்ளது?
தமிழ்நாடு குன்னூர். குன்னூர் ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் குன்னூர், நீலகிரிலாம் மிக அதிகமான அளவுக்கு தேயிலை விளைந்து கொண்டிருக்கிறது. எனவே அங்கு அந்த 2வது ஜோனல் ஆஃபீஸ் வந்து குன்னூர்ல தான் இருக்கு. மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றீர்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். 3வது இடம். ரொம்ப சரியான விடை. 3வது இடத்தில் உள்ளது. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். முதல் இடம் என்னன்னு தெரியுமா? இது மார்க்கில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? முதல் இடம் தமிழ்நாடு சொல்லிட்டீங்க. அசாம். அஸ்ஸாம் சரியான விடை. முதல் வந்து அஸ்ஸாம், 2வது மேற்கு வங்காளம், 3வது தமிழகம். இப்ப அடுத்த சுற்றுக்கு நம்ம போலாம். தேயிலையை பத்தி பார்த்தோம். இப்ப காஃபியை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. கடந்த 2024-25 இந்தியாவின் காபி ஏற்றுமதி எவ்வளவாக இருந்தது? ரெவென்யூ ஃப்ரம் காஃபி எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருந்தது? 1.3 பில்லியன். 1.3 பில்லியன். இல்லை, நீங்கள் 1.28. 1.28 பில்லியன் டாலரா? வேற யாருக்கா தெரியுமா? சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். 1.8 பில்லியன். 1.8 பில்லியன் டாலர். அதே நேரத்தில் இந்தியா தேயிலை ஏற்றுமதி ஏறக்குறைய 930 மில்லியன் டாலர்களாக உள்ளது. காஃபி கொஞ்சம் ஜாஸ்தி, அதெல்லாம் 1.8 பில்லியன் டாலர். தேயிலை வந்து 930 மில்லியன் டாலர், ஏறக்குறைய ஒரு 7800 கோடி வரும். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு போகலாம். பி அணி நல்ல கேள்வி, நல்லா கேளுங்க. காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா இதன் தலைமையகம் எங்குள்ளது? பெங்களூர், கர்நாடகா. பெங்களூர் மிகச் சரியான விடை. 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பி அணியினர் பெறுகின்றார்கள். பெங்களூர்ல தான் காஃபி போர்டு இருக்கு, அதனுடைய தலைமையகம். இப்போ அடுத்தது 3வது கேள்வி சி அணிக்கு வருகிறது. காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய காபி வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நீங்க ஏ அணியினர் 1942. 1942. ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் சரியாக சொல்லி 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார். 1942 காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்டது. ஏன்னா இந்தியாவில் காஃபியின் விளைச்சல், அது ஏற்றுமதி, ஸோ இந்த விவகாரங்களை எல்லாம் கவனிப்பதற்காக 1942 காஃபி போர்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் காபி விற்பனை மற்றும் நுகர்வை ஊக்குவித்தல், காபி ஆராய்ச்சி நடத்துதல், சிறு காபி உற்பத்தியாளர்களுக்கு நிதி உதவி அளித்தல், தொழிலாளர்களின் பணி நிலைமைகளை பாதுகாத்தல் போன்றவை இதன் முக்கிய கடமைகளாகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு ஜிஎஸ்டி பற்றிய சுற்று. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து மிக அதிகமான பொருட்களினுடைய விலைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நேயர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள பொருட்களை வாங்குவதற்கு ரொம்ப சுலபமாக. 22/9/2025 முதல் அமல்படுத்தப்பட்ட புதிய ஜிஎஸ்டி வரி விகிதங்களின்படி கைவினை பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன? கைவினை பொருட்கள் 12% 5% குறைக்கப்பட்டது. மிக சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 12% இருந்த கைவினை பொருட்கள் 5% குறைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ வந்து பி அணிக்கு போலாமா? திருத்தி அமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி விகிதங்களின்படி சைக்கிள்களின் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளன? 12% 5% குறைச்சிருக்காங்க. சரியான விடை. ஏன்னா சைக்கிள்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால 12 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. பி அணி 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார். இப்போ சி அணியினருக்கு போலாமா? மேஜை, நாற்காலி போன்ற பொருட்களின் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளன? 12% 5% குறைச்சிருக்காங்க. 12 5% குறைக்கப்பட்டுள்ளன. ஓகே. சில பர்னிச்சர்கள் வந்து 18ஆகவும் இருந்தது. ஸோ 12 அல்லது 18% இருந்த மேஜை மற்றும் நாற்காலிகளின் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் 5% குறைக்கப்பட்டுள்ளன. புதிதாக குறைக்கப்பட்டுள்ள 5% ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் பிளாஸ்டிக், இரும்பு மற்றும் மரத்தினால் ஆன மேஜை, நாற்காலிகள் என்று அனைத்திற்கும் பொருந்தும். சி அணி 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? போறதுக்கு முன்னாடி 4 ரவுண்டு நம்ம முடிச்சிட்டோம். இது வரைக்கும் என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்கின்றத ஒரு வாட்டி பார்த்துருவோம். 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். பி டீம் 45 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 30 பாயிண்ட்ஸ்.
45 மதிப்பெண்களோடு பி அணியினர் முன்னணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக 30 மதிப்பெண்களோடு சி அணியினர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். ஏ அணியினர் 25 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது பருப்பு வகைகள், பல்சஸ். ஏன்னா நிறைய நம்ம பருப்பு வகைகள் நாட்டில் புரோட்டீனுடைய முக்கியத்துவத்துக்காக ரொம்ப அதிக அளவில் பருப்புகள்லாம் நம்ம மக்கள் பயன்படுத்துகிறாங்க. நிறைய வகையான பருப்புகளும் இருக்குது. இது எப்படி, எவ்வளோ நமக்கு விளையுது, எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணி. 2023-24 படி எத்தனை லட்சம் டன்கள் பருப்பு வகைகளை இந்தியா இறக்குமதி செய்து கொள்கிறது? 2023-24 படி எவ்வளோ இறக்குமதி செய்து கொண்டது? 2.5 டன். இல்லை, நீங்கள் பி அணியினர் 7.5. இல்லை, தவறு. சரி, நான் சொல்லிடுறேன். 23-24 படி 47.38 லட்சம் டன்கள் பருப்புகளை இந்தியா இறக்குமதி செய்து கொண்டது. இதில் யாருக்கும் மார்க் இல்லை. அடுத்தது பி அணியினுக்கு போகலாமா? பல்ஸ் போல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பருப்பு களஞ்சியம். இப்போ நம்ம நெல் களஞ்சியம் சொல்கிறோம் இல்லையா, தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெல் களஞ்சியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பல்ஸ் போல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பருப்பு களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? மிக அதிகமான பருப்பு விளைச்சல் அந்த மாநிலத்தில் கிடைக்கிறது. இது எந்த மாநிலம்னு சொல்லணும். பி அணியினர் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசம். ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. மத்திய பிரதேசம் தான் நமக்கு மிக அதிகமான அளவுக்கு பருப்புகள் அங்கிருந்து விளைகிறது. பி அணியினர் 10 மதிப்பெண்களை, முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 2023-24 படி 61.8 லட்சம் டன்கள் பருப்பு பயிரிடப்பட்டு உற்பத்தியாகிறது. இப்போ தமிழ்நாட்டில் பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடும் மாவட்டம் எது? இந்த கேள்வி சி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பருப்புகள் விளைகிறது? தஞ்சாவூர் இல்லை. நீங்கள் ஏ அணியினர்? திருச்சியும் தவறு. நீங்கள் பி அணியினர்? விருதுநகர் இல்லை. யாருக்கா தெரியுமா? சரி, நான் சொல்றேன். விழுப்புரம் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலேயே பருப்புகள் அதிகமாக விளைகின்ற மாவட்டமாகும். இப்போ அடுத்த இன்னொரு சுற்றும் பருப்பு வகைகள் பற்றிய ஒரு சுற்று தான். இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. த மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பர்தா இன் பல்சஸ் என்னும் திட்டம் எந்த குறிக்கோளுடன் துவக்கப்பட்டது? அதுக்கு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க ஏ அணியினர். இந்தியாவில் உள்ள அந்த பருப்பு உற்பத்தி இந்தியா மற்ற நாடுகளை நம்பி இல்லாமல் பருப்பை உற்பத்தி பண்ணி நமக்கு போதுமான அளவு இருக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அதுதான் பிரைமரி அப்ஜெக்டிவ். அதுதான். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நான் நல்லா டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்தியாவின் பருப்பு வகைகளின் உற்பத்தியை பெருக்கவும் அவைகளின் மொத்த உற்பத்தியை 350 லட்சம் டன்களாக உயர்த்துவது இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். அதே போன்று பயிரிடப்பட்ட பருப்பு பயிர் வகைகளை பதப்படுத்தும் ஆலைகளின் எண்ணிக்கையை 1000ஆக உயர்த்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். அதை ப்ராசஸ் பண்ணுற மில்ஸ். துரிதமாக பருப்புகளை பதப்படுத்துவதன் மூலம் அவைகளின் இழப்பை தடுக்க முடியும் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. இப்போ நம்ம அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியா எந்த நாடுகளிலிருந்து மிக அதிகமான பருப்பு வகைகளை இறக்குமதி செய்து கொள்கிறது? நம்ம முக்கியமாக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பருப்பு வகைகளை இம்போர்ட் பண்ணிக்கிறோம்? ஏதாவது ஒரு 2 கண்ட்ரி சொல்லுங்க. டாப்ல இருக்கணும் அந்த 2 கண்ட்ரி. நான் உங்களுக்கு 10 முழு மதிப்பெண்கள் தரேன். கனடா மிகச்சரியான விடை. கனடா. இன்னும் ஒரே ஒரு கண்ட்ரி, உங்களுக்கு 5 மதிப்பெண் கொடுக்கலாம். சி அணியினர் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கனடா, ஆஸ்திரேலியா, மயன்மார். சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கனடா, ஆஸ்திரேலியா, மியான்மர் 3 கண்ட்ரியிலிருந்து தான் நம்ம மேக்சிமம் பல்சஸை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அதை தவிர டன்சேனியா, மொசாம்பிக் போன்ற நாடுகளிலே இருந்தும் பருப்பு வகைகள் இறக்குமதி ஆகின்றன. இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு போது உங்களுடைய முறையிலேயே வருகின்றது. இந்தியாவின் தற்போதைய பருப்பு வகைகளின் மொத்த உற்பத்தி எத்தனை லட்சம் டன்களாகும் 2023-24 படி? ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், 350 லட்சம் தான் இலக்கா வச்சு நம்ம பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் 2023-24 படி மொத்தம் எவ்வளவு லட்சம் டன்கள் பருப்புகள் உற்பத்தியாக இருந்தது? ஏறக்குறைய 250 லட்சம். 250 லட்சம். சி அணியினர் நீங்கள் 5 மதிப்பெண்களை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. 245 சரியான விடை.
5 லட்சம் டன் நீங்கள் ஜாஸ்தி சொல்லிட்டீங்க. ஸோ 245 லட்சம் டன்கள் தான் 2023-24 படி நமக்கு விளைந்த பருப்பு வகைகள். சரிங்களா? பருப்பு வகைகளின் மொத்த உற்பத்தி. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து ஒரு பொது சுற்று. சரிங்களா? நிறைய பொது திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. யுவா 3.0 என்னும் திட்டம் யாருக்கானது? யுவா 3.0 என்னும் திட்டம் யாருக்கானது? எழுத்தாளர்கள். எழுத்தாளர். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியும்? எழுத்தாளர்கள், அப்புறம் புத்தகங்களை வந்து வாசிப்பவர்கள், கதையாசிரியர், இந்த இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டம். எழுத்தாளர்கள். அது யுவா அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லலாம். 3.0 எழுத்தாளர்கள் கரெக்ட் தான். சரி, நீங்கள் பி அணியினர்? இளம் எழுத்தாளர்கள். இளம் எழுத்தாளர்கள். இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காக ஏ அணியினர் மற்றும் பி அணியினர் தலா 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். யுவா 3.0 என்பது இளம் எழுத்தாளர்களுக்கான வழிகாட்டுதல் திட்டமாகும். இது இந்தியாவில் 30 வயதுக்கு உட்பட்ட எழுத்தாளர்களை கண்டறிந்து வழிகாட்டுவதற்காக தொடங்கப்பட்டது. இந்தியாவில் வாசிப்பு, எழுத்து மற்றும் புத்தக கலாச்சாரத்தை மேம்படுத்துவதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் ஒன்றுக்கு 50,000 வீதம் 6 மாதங்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ பி அணியினருக்கு கேள்வி. நல்ல கேளுங்க. சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் எனப்படும் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனம் எங்குள்ளது? இந்தியாவில் எங்குள்ளது? சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? பெங்களூர். பெங்களூர் சரியான விடை. பெங்களூர் மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். பெங்களூரில் யஷ்வந்த்பூர் என்ற இடத்தில் இருக்கிறது. இது கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது ஒரு தன்னாட்சி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமாகும். உற்பத்தி துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல் இதன் நோக்கமாகும். இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. இந்த ரொம்ப ஜென்ரலான ஒரு கேள்வி. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக இருந்தது? 25-26 நம்மளுடைய நிதியாண்டு. அதில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய ஜிடிபி எவ்வளோ %? பி அணியினர் 7.8. பாருங்க, 7.8ன்றது ரொம்ப மிக அதிகமான அளவுக்கு பரவலாக பேசப்படுது. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸா 7.8ன்றது ரொம்ப அதிகமான ஒரு வளர்ச்சி விகிதம். அதனால் அது ஒரு மிக உன்னிப்பாக பொருளாதார நிபுணர்களால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து அணுசக்தி. அணுசக்தியிலிருந்து எப்படி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவது அது பற்றிய சில தகவல்களை எல்லாம் நம்ம இந்த சுற்றில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2047இல் இந்தியாவின் அணு மின் உற்பத்தி எத்தனை ஜிகாவாட்டுகளாக இருக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஒரு 2047 வந்து நம்மளுடைய அட்டாமிக் மூலமாக எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளோ? 300. இல்லை, தவறு. நீங்கள் பி அணியினர் 100 ஜிகாவாட். 100 ஜிகாவாட் மிகச் சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். தற்போது 8.8 ஜிகாவாட்டுகளாக இருக்கும் இந்தியாவின் அணு மின் உற்பத்தி 100 ஜிகாவாட்டை 2047இல் எட்டுவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. இந்தியாவில் அணு மின் உற்பத்தி நிலையங்களை நிர்வகிக்கும் இந்திய அணுசக்தி கழகம் எனப்படும் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைமையகம் எங்குள்ளது? நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தலைமையகம் எந்த இடத்துல இருக்கு? முயற்சி பண்ணுங்க பி அணியினர். நியூ டெல்லி. தவறு. நீங்கள் மும்பை. மும்பை மிகச் சரியான விடை. மும்பை நகரில் தான் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைமையகம் உள்ளது. இந்தியாவில் அணு மின் நிலையங்களை வடிவமைத்து கட்டமைத்து இயக்கும் ஒரு அரசு நிறுவனமாகும். 1987ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படுகிறது. அணுசக்தியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு இந்த நிறுவனம் பொறுப்பாகும். இந்தியாவின் மொத்த அணுமின் உற்பத்தி தற்பொழுது 8.8 ஜிகாவாட்டுகளாக உள்ளது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. மின் உற்பத்தியில் இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல்களான INS அரிஹந்த் மற்றும் INS அரிகாட் ஆகியவைகளின் சிறப்பு என்ன மின் உற்பத்தியில்? இது இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு மின்சார உற்பத்தியில். அது என்ன?
சரி, இப்போ வாய்ப்பு ஏ அணியினருக்கு. தொழில்நுட்பம் மூலமாக அங்கேருந்து மின்சாரம் வந்து இல்லை இல்லை இல்லை, ரொம்ப சிம்பிள். பி அணியினர் நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேட். நியூக்ளியர் எனர்ஜி அங்கே ஜென்ரேட் பண்றாங்க. அணுமின் சக்தி உற்பத்தி செய்யும் ஆலைகள் அந்த கப்பல்களிலே இருக்கிறது. அவைகள் மூலமாக அவைகளுக்கு மின்சாரம் கிடைக்கிறது. இரண்டிலும் 83 மெகாவாட் திறன் உள்ள அணுமின் உற்பத்தி ஆலைகள் உள்ளன. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இது வரைக்கும் என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துருவோம். 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 40 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 90 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ். பி டீம் 90 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 45 பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்த சுற்று வந்து கப்பல் போக்குவரத்து பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணி. இந்திய துறைமுகங்களின் தற்போதைய மொத்த சரக்கு கையாளும் திறன் ஆண்டுக்கு மொத்தம் எத்தனை மில்லியன் டன்கள்? இந்தியாவுடைய டோட்டல் போர்ட்டினுடைய கெப்பாசிட்டி. நீங்கள் பி அணியினர் 1500 மெட்ரிக் டன். இல்லை, நீங்கள் சி அணியினர் 2700 மில்லியன் டன். மிகச் சரியான விடை. 2762 மில்லியன் டன் பெர் ஆனம். ஸோ சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இது 2014ஆம் ஆண்டு 1400 மில்லியன் டன்களாக இருந்தது. ஏறக்குறைய 10 ஆண்டுகளில் 97% வளர்ச்சி கண்டுள்ளது. இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணிக்கு போகலாம். சென்னை துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் எவ்வளவு? சென்னை துறைமுகத்தோட எவ்வளோ சரக்குகளை அது கையாளும் திறன் பெற்றது? நீங்கள் ஏ அணியினர் 134. 134 136 சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்கள் கொடுக்கலாம். சென்னை துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் சுமார் 136 மில்லியன் மெட்ரிக் டன்கள் ஒரு ஆண்டுக்கு. ஏறக்குறைய 2.5 லட்சம் கார்கள் இங்கிருந்து ஏற்றுமதியாகின்றன. இப்போ அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி சி அணிக்கு. இந்தியாவின் முதல் பிரத்யேக டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எனப்படும் பரிமாற்ற துறைமுகம் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் பிரத்யேக டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எனப்படும் பரிமாற்ற துறைமுகம், டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னு சொல்லுவோம். திருவனந்தபுரம், கேரளா. விழிஞ்சம். சூப்பர், விழிஞ்சம். எக்ஸலன்ட். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு கரவொலியை பரிசாக தாருங்கள். இது பெரிய கப்பல்களை கையாளவும் மற்ற இந்திய துறைமுகங்களுக்கு செல்ல பெரிய கப்பல்களில் உள்ள சரக்கை ஃபீடர் வெசல் எனப்படும் கப்பல்களுக்கு சரக்கு மறுபகிர்வு செய்யவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆழ்கடல் துறைமுகமாகும். கேரளத்தில் திருவனந்தபுரம் அருகே விழிஞ்சம் என்ற இடத்தில் இந்த அமைப்பு உள்ளது. இப்போ அடுத்த சுற்று. இந்த சுற்றும் கப்பல் போக்குவரத்தை பற்றிய ஒரு சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் அயல்நாட்டு வர்த்தகத்தில் கப்பல் போக்குவரத்தின் மூலம் எவ்வளவு சதவீதம் நடக்கிறது? இந்தியாவுடைய ட்ரேடு ஷிப்பு மூலியமா எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரேடு நடக்குது? வால்யூம் இல்ல பண மதிப்பில் சொன்னா போற வேல்யூ. நீங்கள் பி அணியினர் 68. இல்லை, சி அணியினர் 70. 70 சரியான விடை. சி அணியினர் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் தரலாம். 70% வந்து பை வேல்யூ வந்து சியில தான் நடக்குது. பண மதிப்பில் பொருள்களின் அளவில் பை வால்யூம் 95%, வேல்யூவில் 70%. வால்யூமை பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா பெரிய பெரிய வால்யூம் எல்லாம் சியில தான் பண்ண முடியும், அதில் 95%. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. சென்னை மற்றும் அதன் அருகே மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் உள்ளன? எண்ணூர் போர்ட் 1, சென்னை போர்ட் 1, வெரி குட். காட்டுப்பள்ளி போர்ட். ரொம்ப அழகாக சொல்றீங்க. காட்டுப்பள்ளி. 3 துறைமுகங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ளது. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் பி அணியினர். அவர்களுக்கு 10 மதிப்பெண்கள். சென்னை துறைமுகம், எண்ணூர் காமராஜர் துறைமுகம் என்று அழைக்கிறார்கள். காட்டுப்பள்ளியிலேயும் ஒரு துறைமுகம் இருக்கின்றது. சென்னை துறைமுகம் இந்தியாவின் 2வது பெரிய கண்டெய்னர் ஹேண்ட்லிங் துறைமுகமாகும். சென்னை துறைமுகம். காமராஜர் எண்ணூர் துறைமுகம் எண்ணூரில் அமைந்துள்ளது. இத்துறைமுகத்தில் மோட்டார் கார்கள் மற்றும் நிலக்கரி அதிக அளவில் ஏற்றுமதி இறக்குமதி ஆகின்றன. காட்டுப்பள்ளி துறைமுகம் தனியார் துறைமுகமான இந்த துறைமுகத்தில் மோட்டார் வாகனங்கள், கண்டெய்னர்கள் கையாளப்படுகின்றன. இப்போ வந்து இந்த சுற்றினுடைய கடைசி கேள்வி சி அணிக்கு வருகின்றது. சென்னை மற்றும் அதன் அருகே அமைந்துள்ள 3 துறைமுகங்களுள் எந்த துறைமுகத்தில் கப்பல் கட்டும் மற்றும் கப்பல் பழுது பார்க்கும் தளம் உள்ளது? ஷிப் யார்டு. இந்த 3 துறைமுகத்தில் ஒரு துறைமுகத்தில் தான் வந்து கப்பல் கட்டும் மற்றும் கப்பல் பழுது பார்க்கும் தளம் உள்ளது. அது எந்த துறைமுகத்தில்? சென்னை போர்ட். தவறு.
காட்டுப்பள்ளி தான் சரியான விடை. காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் தான் கப்பலை பழுது பார்க்கும் மற்றும் கப்பல் கட்டும் தளம் உள்ளது. அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து ஒரு நகர்ப்புறம், சிட்டிஸ் 2.0 அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றிய கேள்விகள். முதல் கேள்வி ஏ அணிக்கு. சிட்டிஸ் 2.0 என்னும் நகர மேம்படுத்துதல் திட்டத்தின் நகரங்கள் அளவிலான பிரத்யேக நோக்கம் என்ன? சிட்டிஸ் 2.0 என்னும் நகர மேம்படுத்துதல் திட்டத்தின் நகரங்கள் அளவிலான பிரத்யேக நோக்கம் என்ன? கழிவுநீர் மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நீங்க வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அதை ரிஃபைண்டா சொல்ல போனா அதை மறுசுழற்சி, அதை வந்து திருப்பி ரீயூஸ். சரிங்களா? அதுதான் அதனுடைய முக்கியமானது ஒரு நோக்கம். பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்களை தரலாம். வட்ட பொருளாதாரம், சர்க்குலர் எக்கானமின்னு சொல்லுவாங்க. வட்ட பொருளாதாரம் எனப்படும் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சியை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவது இதன் முக்கிய நோக்கமாகும். டு ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் 18 செலக்டட் ஸ்மார்ட் சிட்டிஸ் டு ப்ரொமோட் ரீயூஸ் அண்ட் ரீசைக்ளிங். மாநில அளவில் காலநிலை சார்ந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குதல். தேசிய அளவில் அறிவு மேலாண்மை மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துவது. இவையெல்லாம் இந்த திட்டத்தினுடைய நோக்கங்களாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. 2023 தொடங்கப்பட்ட சிட்டிஸ் 2.0 இல் மொத்தம் எத்தனை நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? ரொம்ப சிம்பிளான கேள்வி. 18 நகரங்கள். 18 நகரங்கள். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஆக்ரா, அகர்தலா, கவுஹாத்தி, ஜெய்ப்பூர், ஜபல்பூர் போன்றவை இந்த 18 நகரங்களில் அடங்கும். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போலாமா? சிட்டிஸ் 2.0 இல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 18 நகரங்களுள் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நகரங்கள் எவை எவை? அந்த 18 நகரங்களில் தமிழ்நாட்டிலிருந்து நகரங்கள் இருக்கு. அது என்னென்னு சொல்லணும். தஞ்சாவூர். தஞ்சாவூர் சரியான விடை. ஒன்று நீங்கள் பி அணியினர் தஞ்சாவூர், மதுரை. தஞ்சாவூர், மதுரை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. தஞ்சாவூர், மதுரை தான் அந்த 18 நகரங்களும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நகரங்களாகும். சி அணியினர் 5 மதிப்பெண்களும் டி அணியினர் 5 மதிப்பெண்களும் பெறுகின்றனர். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இப்போ இந்த சுற்று வந்து பொது அறிவு, கொஞ்சம் அதுவும் முக்கியம் இல்லையா? ஒரு முக்கியமான பொது அறிவு இந்த சுற்று. நல்ல கேளுங்க. ஏ அணிக்கு. கடந்த செப்டம்பர் மாதம் 2025 சில்லறை பணவீக்கம் கடந்த 99 மாதங்களிலேயே மிகவும் குறைவான அளவு உயர்ந்துள்ளது. அது எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது? இன்க்ரீஸ் ஆஃப் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஃபார் த மந்த் ஆஃப் செப்டம்பர். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 99 மாசத்திலே ரொம்ப குறைவா உயர்ந்திருக்கு. 1.54. மிக அழகாக துல்லியமா சொல்லியிருக்காரு ஏ அணியினர். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார். 1.54% மட்டுமே சில்லறை பணவீக்கம் செப்டம்பர் மாதம் உயர்ந்துள்ளது. ஜூலை 25 அது 1.6% உயர்ந்தது. ஆகஸ்ட் 25 2.1% உயர்ந்தது. ஆனால் செப்டம்பர் மாதத்தில் 1.54% மட்டுமே உயர்ந்தது. இப்போ பி அணியினருக்கு போலாமா? இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கமும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இதில் 26 செப்டம்பர் 2025 படி தங்கம் எத்தனை சதவீதமாக இருந்தது? 13%. 13%. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காரு. 13.6% மிக துல்லியமான விடை. 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025க்கு சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்பு இது 9.3% இருந்தது. இப்போ அடுத்தது வந்து சி அணியினருக்கு போகலாம். இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு அக்டோபர் 17, 2025 படி எத்தனை பில்லியன் டாலர்கள் ஆகும்? ஒரு வாரமும் அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து எவ்வளோ ஃபாரெக்ஸ் இருந்தது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருந்ததுன்னு எல்லா செய்தித்தாள்களையும் வருது. அக்டோபர் 17 படி எவ்வளோவா இருந்தது? அது 705 போல. நீங்கள் பி அணியினர் 702. 702. அந்த ஆன்சர் தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து 704 அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை ரீச் பண்ணுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 702 ரொம்ப சரியான விடை.
பி அணியினருக்கு 5 மதிப்பெண்களை பெறுகின்றனர். இதில் தங்கம் மட்டும் $108.5 பில்லியன் ஆகும். இந்த $72 பில்லியன் தங்கத்தினுடைய மதிப்பு மட்டும் $108.5 பில்லியன் ஆகும். நம்ம அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்றதை மதிப்பீட்டாளர் அவர்கள் இப்பொழுது சொல்லுவார். 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 55 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 135 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 75 பாயிண்ட்ஸ். பி டீம் 135 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 75 பாயிண்ட்ஸ். 135 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முன்னிலையில் இருக்கிறார்கள். சி அணியினர் 75 மதிப்பெண்களை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள். ஏ அணியினர் 55 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 4 சுற்றுகள் இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு போலாமா? இது இளைஞர்களுடைய விருதுகள். மத்திய அரசால் இளைஞர்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்படுகின்றன. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய இளைஞர் விருது, நேஷனல் யூத் அவார்ட், இளைஞர்களுக்கு அவர்களுடைய எந்த சேவைகளுக்காக வழங்கப்படுகிறது? மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய இளைஞர் விருது அவர்களுடைய எந்த சேவைகளுக்காக வழங்கப்படுகிறது? சோஷியல் சர்வீஸ். சோஷியல் சர்வீஸ். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் சரியாக சொல்லி 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார். தேசிய வளர்ச்சி மற்றும் சமூக சேவையில் சிறந்த பணியாற்றிய இளைஞர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு மத்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதாகும். ரூபாய் 1 லட்சம் மற்றும் ஒரு பதக்கம், ஒரு சான்றிதழ் இந்த விருதாக வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. டென்சிங் நோர்கே தேசிய சாகச விருது என்னும் விருதை எந்த மத்திய அமைச்சகம் வழங்குகிறது? டென்சிங் நோர்கே தேசிய சாகச விருது என்னும் விருதை எந்த மத்திய அமைச்சகம் வழங்குகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ். எக்ஸலன்ட், சூப்பர். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால் ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது. நிலம், நீர் மற்றும் வான்வழி சாகச நடவடிக்கைகளில் சிறந்த சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. ரூபாய் 15 லட்சம் ரொக்கப்பரிசு, ஒரு வெண்கலச் சிலை மற்றும் ஒரு சான்றிதழை இந்த விருது உள்ளடக்கியது. இளைஞர்கள் சகிப்புத்தன்மை, ஆபத்தை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் குழுப்பணியை வளர்த்து கொள்ளவும் சாகச நடவடிக்கைகளில் அதிகமான மக்கள் ஈடுபடவும் இவ்விருது ஊக்கமளிக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போலாம். நேஷனல் யூத் கார்ப்ஸ் எனப்படும் தேசிய இளைஞர் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவில் சேரும் இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது? நேஷனல் யூத் கார்ப்ஸ் எனப்படும் தேசிய இளைஞர் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவில் சேரும் இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது? 40,000. இல்லை இல்லை, தவறான விடை. நீங்கள் 50,000. 50,000 தவறான விடை. சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். இதில் யாருக்கும் மார்க் இல்லை. 5,000 ரூபாய் மாதந்தோறும் அவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. 18 வயது முதல் 29 வயதுடைய ஒழுக்கமான மற்றும் அர்ப்பணிப்புள்ள இளைஞர்களை தேசத்தை கட்டி எழுப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்காக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தன்னார்வ திட்டமாகும். இந்த திட்டம் 2 ஆண்டுகள் வரை இந்த சேவையை அவர்கள் செய்யலாம். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுற்று. கட்டுமானங்கள். இப்போ நாட்டில் மத்திய அரசால் மிக அதிகமான அளவுக்கு கட்டுமானங்கள் நடந்துவிடும். அதே நேரத்தில் தனியார் துறையிலும் எவ்வளோ கட்டுமானங்கள் நடைபெற்று வருகிறது இல்லையா? இதெல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கு, இதெல்லாத்தையும் கண்காணிப்பதற்காக நிறைய மத்திய அரசு நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் எனப்படும் மத்திய பொதுப்பணித்துறையின் தெற்கு மண்டல அலுவலகம் தென்னிந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? சென்னை. சென்னை, மிகச் சரியான விடை. சென்னையில் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? சும்மா முயற்சி பண்ணுங்க. பெசன் நகர் சரியான விடை. சரி, எனவே இப்போ ஏ அணியினர் சென்னை என்று சொல்லி 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சென்னையில் பெசன் நகர் பகுதியில் ராஜாஜி பவன் என்னும் வளாகத்தில் உள்ளது. இந்த அலுவலகம் தென் மாநிலங்களின் மத்திய அரசு கட்டுமான திட்டங்களுக்கு பொறுப்பாகும். சிபிடபிள்யூடி எனப்படும் மத்திய பொதுப்பணித்துறை என்பது மத்திய அரசிற்கான முதன்மை பொறியியல் மற்றும் கட்டுமான அமைப்பாகும். இது மத்திய அரசின் பொது கட்டிடங்கள்,
அரசு அலுவலங்கள், சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்புகளின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்புக்கு பொறுப்பானதாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தொழில்துறை வீட்டு வசதிக்கான திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங். தொழில்துறை வீட்டு வசதிக்கான திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? தொழிற்சாலையில் பணிபுரிகிறவங்களுக்கு வீடு கட்டி தர்றது. தொழிற்சாலையினுடைய ஒர்க்கர் சம்பந்தப்பட்டதான் அது அந்த திட்டம். டி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோமா? நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். மலிவான வாடகையில் வீட்டு வசதி வளாகங்களை ஏற்படுத்தி கொடுத்தலாகும் இதனுடைய முக்கிய நோக்கம். இது நகர்ப்புறத்தில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் தொழில்துறை தொழிலாளர்களுக்கு அவர்களின் பணியிடங்களுக்கு அருகிலேயே ஒற்றை அல்லது இரட்டை படுக்கை அறைகள் கொண்ட வீடுகளை கட்டி அவர்களுக்கு மலிவான வாடகையில் வழங்குதல் ஆகும். இது PPP எனப்படும் பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை மூலமும் கட்டப்படுகிறது. PPPனா பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் எனப்படும் நகர்ப்புற சவால் நிதி திட்டத்தில் ஒட்டுமொத்த நிதியாக எவ்வளவு கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? The overall fund amount intended to fund under urban infrastructure proposals. மொத்தமாக எவ்வளோ ஒதுக்குனாங்க அதுக்கு? 1 lakh crore. 1 lakh crore. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை கொடுக்கிறார்கள். ரூபாய் 1 லட்சம் கோடி தான் சரியான விடையாகும். 2025-26 நிதியாண்டில் சுமார் 10,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதிநிலை அறிக்கையின் போது இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இதுவும் ஒரு கட்டுமான அமைப்பு பற்றிய ஒரு சுற்றாகும். நல்லா கேளுங்க. ஏ அணிக்கு. தேசிய கட்டிட அமைப்பு எனப்படும் நேஷனல் பில்டிங்ஸ் ஆர்கனைசேஷனின் முக்கிய பணி என்ன? நேஷனல் பில்டிங் ஆர்கனைசேஷனின் முக்கிய பணி என்ன? டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி தரவுகளை சேகரிப்பாங்க. சூப்பர். மைய கருத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. டேட்டா கலெக்ஷன், புள்ளியியல், அந்த நாட்டில் நடக்கிற பல்வேறு கட்டிட அமைப்புகள் பற்றிய புள்ளி விவரங்களை சேகரித்தல், அப்புறம் அதுக்கப்புறம் அதை நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணுவாங்க. டி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோமா? நான் அதை டீட்டெயில்டாக படிக்கிறேன். நல்லா கேளுங்க. நாட்டில் பல்வேறு நகரங்களில் அமைந்துள்ள குடியிருப்பு கட்டடங்களை பற்றிய பல்வேறு புள்ளி விவரங்களை சேகரித்தல், அவற்றை பகுப்பாய்வு செய்தல் போன்றவை இந்த நிறுவனத்தின் முக்கிய பணிகளாகும். கட்டுமான செலவுகள், கட்டுமான பொருட்களின் விலைகள், பல்வேறு கட்டுமான தொழிலாளர்களின் ஊதியங்கள் போன்றவைகளையும் இந்த நிறுவனம் சேகரிக்கிறது. அரசாங்கத்தின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு தொடர்பான அரசு திட்டங்களுக்கு சேகரிக்கப்பட்ட தகவல்கள் பெரிதும் உதவுகின்றன. இது 1954ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஒரு மத்திய அரசின் தன்னாட்சி அமைப்பாகும். இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்குமா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் எங்குள்ளது? தேசிய நகர்ப்புற விவகார நிறுவனம் எங்குள்ளது? நியூ டெல்லி. நியூ டெல்லி. ரொம்ப சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். லோதி சாலையில் நியூ டெல்லியில் உள்ளது. இது 1976ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இது தன்னாட்சி பெற்ற நிறுவனமும் ஆகும். இது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. இந்தியாவில் நகர்ப்புற துறைக்கு ஆராய்ச்சி நடத்துதல், திறன் மேம்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் அறிவை பரப்புதல் போன்றவை இதன் நோக்கமாகும். வேகமாக நகரமயமாக்கப்படும் இந்தியாவிற்கான தீர்வுகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. இது அர்பன் இந்தியா என்னும் இதழை ஆண்டுக்கு 2 முறை வெளியிடுகின்றது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்குமா? டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆர்கனைசேஷன், நகர மற்றும் கிராம திட்டமிடல் அமைப்பு, இது இந்த மத்திய அரசு நிறுவனத்தின் முக்கிய பணி என்ன? டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இதனுடைய முக்கிய பணி என்ன? urban development. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் பி அணியினர்? அனைவருக்கும் வீட்டு வசதி. அப்படி இல்லை. சரியான விடை சொல்லிட்டா. நகர்ப்புற மற்றும் பிராந்திய திட்டமிடல் உத்திகளுக்கான உச்சபட்ச தொழில்நுட்ப ஆலோசனைகள், டெக்னிக்கல் கன்சல்டன்சி, அதுக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட். தொழில்நுட்ப ஆலோசனை அமைப்பாக இது செயல்படுகிறது. இந்த நிறுவனம் புதுடெல்லியில் இருந்து செயல்படுகிறது. இப்போ நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றுக்கு வரோம். சரிங்களா? நல்லா கேளுங்க. ஏ அணிக்கு. வேளாண் துறையை சார்ந்த சதி
என்னும் இணையதளம் எதை பற்றியது? சதி என்கின்ற இணையதளம் எதை பற்றியது? SATHI. seed distribution. மெயினா விதை பற்றிய ஒரு இணையதளம். சி அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் கொடுங்க. சதி என்னும் இணையதளம் விதை உற்பத்தி முதல் சான்றளிப்பு, உரிமம், இருப்பு மற்றும் விற்பனை வரை விதை வாழ்க்கை சுழற்சியை முழுமையாக நிர்வகிக்க உதவுகிறது. இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. சட்டாட், SATAT, சட்டாட் எனப்படும் சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனப்படும் மலிவு விலை போக்குவரத்துக்கான நிலையான மாற்று என்னும் முயற்சி எதை நோக்கியது? இந்த சட்டாட்ன்றது எதை நோக்கியது? கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து யூஸ் கம்ப்ரஸ்டு கரெக்ட். கம்ப்ரஸ்டு பயோகேஸ் சரியான விடை. பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள் கிடைக்கின்றன. கம்ப்ரஸ்டு பயோகேஸ் CBG எனப்படும் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயுவை மாற்று எரிபொருளாக பயன்படுத்தும் திட்டமாகும். இப்போ வந்து நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்விக்கு வரோம். இந்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. ஸ்ரேஷ்டா என்னும் திட்டம் யாருக்கானது? ஸ்ரேஷ்டா, SHRESHTA, ஸ்ரேஷ்டா. underprivileged ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறது. மிகச்சரியான விடை. சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்துக்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸோட சொல்கிறேன். பட்டியல் இன மாணவர்கள் உயர்தர தனியார் குடியிருப்பு பள்ளிகளில் சேர அவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமாகும். தேசிய தேர்வு முகமை எனப்படும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாடு தழுவிய நுழைவுத் தேர்வு நடத்தி தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணங்களை நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகள் வரை வழங்குகிறது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்கின்ற மத்திய அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் வந்து இந்த திட்டம் வந்து 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் யார் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க, யார் முதல் இடத்துல இருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்களை எல்லாம் தெரிவிப்பதற்காக மதிப்பீட்டாளர்கள் இப்பொழுது அறிவிக்க இருக்கின்றார். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 75 பாயிண்ட்ஸ், B டீம் 175 பாயிண்ட்ஸ், C டீம் 100 பாயிண்ட்ஸ். B டீம் 175 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஃபாலோட் பை C வித் 100 பாயிண்ட்ஸ். 175 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். பாராட்டுதல்கள், ரொம்பவும் அழகாக பண்ணீங்க, பாராட்டுதல்கள். அடுத்தபடியாக 100 மதிப்பெண்களை பெற்று சி அணியினர் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். நிறைய தகவல்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நிகழ்ச்சியில் இல்லையா? நிறைய மத்திய அரசினுடைய கட்டுமானம், அப்புறம் காஃபி போர்டு, டீ போர்டு, பருப்பு வகைகள் பற்றிலாம் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த தகவல்கள்லாம் நல்ல முறையில் அவங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. நிகழ்ச்சியில் ரொம்பவும் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் AR அக்லா ஃபாத்திமா, KM பரத் நிவாஸ், G திவ்யதர்ஷினி, R வசுந்தரா, K ஷாமத் மிகா, DP மலர்.